இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் நம்மளோட சார் 5 தொகுதியானது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. 5 தொகுதிகளில் இன்னைக்கு வேட்பாளர் அறிமுகப்படுத்திருக்கீங்க. அதுல முன்ன சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க, புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. களம் எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? களம் திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்கிறது. ஒன்றிய அரசு தமிழக உரிமைகளை சிதைக்கிறது, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அடித்து நொறுக்குகிறது. இவருக்கு நாட்டின் பிரதமரே தலைமை தாங்குகிறார். எங்கள் கூட்டணி மாநில உரிமைகளுக்கான கூட்டணி, நாடாளுமன்ற விழுமைகளை காக்கிற கூட்டணி, கூட்டி சேவை காக்கிற கூட்டணி, மக்களின் நல்லிணக்கத்துக்கான கூட்டணி இந்த கூட்டணி. எனவே நாங்கள் வெல்வோம். இதை சிதைக்கிறவர்கள் தோற்பார்கள். பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும், பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். தமிழக முதல்வர் எழுப்புகிற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். தமிழக முதல்வர் கூறுவது போல் தமிழ்நாடு தான் வெல்லும், தமிழ்நாடு வென்று இந்தியா அவருக்கு ஒரு நல்ல திசையை காட்டும். சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர் அறிமுகப்படுத்திருக்காங்க திமுக கூட்டணியில அறிவிக்கப்படுது. தாம்பரத்துல வேட்பாளர் திமுக கொடுக்காம வேற ஒருத்தர் கொடுத்திருக்காங்கன்ட்டு கூட்டணியில சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டணியில் அவரவர் கட்சியில் இருக்கிற அவரவர் ஜனநாயகம், இந்த சலசலப்புகள் இவற்றை எல்லாவற்றையும் கடந்து இந்த ஏற்ற இறக்கங்களை கலந்து தேர்தல் களத்துக்கு நாங்கள் சொல்வோம், நாங்கள் வெல்வோம். இந்த வெற்றி சாதாரணமாக வந்து போகிற தேர்தல் அல்ல, இது ஜனநாயகத்தை காக்கிற போர். இந்த போர் பிஜேபியை வீழ்த்த வேண்டும், அதன் கருத்தியலை வீழ்த்த வேண்டும், அதனுடைய அணி சேர்ந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும். அது ஒன்றுதான் குறி. நாங்கள் முழங்குகிற இந்த முழக்கங்களில் தமிழக நலன் மட்டுமல்ல, இந்திய மக்களின் நலன் அடங்கியிருக்கிறது, நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் எதிர்காலம் அடங்கியிருக்கிறது. எனவே மக்கள் சீர்தூக்குவார்கள், மக்கள் எங்களுக்கு வாய்ப்பளிப்பார்கள், நாங்கள் வரலாறு காணாத வெற்றியை பெறுவோம். சார் அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் புதிதாக வந்துள்ள விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறப்ப இலவசத்தை முற்றிலுமாக இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலைமை கொண்டு வந்தார். இப்போ காலப்போக்கில் அவர் இலவசத்தை அறிவித்து கொண்டு வருகிறார். இந்த இலவசம் என்ற தமிழகத்தில் பெரிதளவில் பேசப்படுகிறது. இலவசம், அனைத்தும் இலவசம். ஏழைகள் இருக்கிற வரை அவர்களுக்கான உரிமை இது, இலவசம் அல்ல. கூட்டு உழைப்பில் மக்கள் தான் செல்வாதாரங்களை தருகிறார்கள். அதை ஒரு பதுக்குகிற சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. 4 கோடி பேர் உழைப்பதை 4 பேர் பதுக்குகிற சமூகமாக இருக்கிறது. எனவே உழைத்தவர்களுக்கே அதன் பொருள் திரும்பி செல்வதன் பெயர் இலவசம் அல்ல, அது அவரது உரிமை. இது சலுகை அல்ல, மக்களுக்கான உரிமை. இது நலத்திட்டங்களாக, சேம நலத்திட்டமாக, சமூக நலத்திட்டமாக தமிழக அரசு முன்னெடுக்கிறது, தமிழ்நாடு முன்னெடுக்கிறது. இதுகாரம் தமிழ்நாடும் தமிழக முதல்வர்களும் முன்னெடுத்ததை இன்னும் கூடுதலாக தமிழக முதல்வர் முன்னெடுக்கிறார். எனவே இது நல்லது, நாங்கள் அதை வரவேற்கிறோம், நாங்கள் தான் வெல்வோம். நன்றி, வணக்கம். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் செய்தியாளர்கள்.